முருகனை நம்பினோர் கைவிடப்படார். வேலும் மயிலும் நமக்கு எப்பவுமே உறுதுணையாக இருக்கும் இல்லையா? முருகன் பல ரூபங்களில் நம்ம முருகனை பார்த்துருப்போம். ஆனால் 5 தலை நாகத்தின் மேலே நம்ம முருகன் அருளிய காட்சி, அடடா, அதை சொல்லக்கொள்ளியே அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா இந்த ஒரு கோவிலில் இந்த 5 தலை நாகத்தை நாகத்தின் மேலே இருக்கும் முருகனை நீங்கள் தரிசனம் செய்யக்குள்ள மனசில் ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி தாங்க ஒரு தாய் மடியில் மகன் உட்காருவது போல் அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த ஒரு கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிதம்பரத்துக்கு பக்கத்தில் ஆச்சால்புரம் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கும் பக்கத்தில் நரிமுடக்கு அப்படின்ற ஒரு கிராமத்தில் தாங்க இருக்குது. இந்த முருகன் பெயர் நாகசுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாகசுப்பிரமணியன் கோவிலுக்கு எதுக்கு போவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாகதோஷம் இருக்கிறவங்க போவாங்க, திருமண தடை, குழந்தை பாக்கியம், கணவன் மனைவி ஒற்றுமைன்னு நம்மளுடைய பிரச்சனை எல்லாத்துக்குமே இந்த ஒரு கோவிலில் போயிட்டு நம்ம இந்த நாகத்தின் மேல் அமர்ந்திருக்கும் முருகனை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அனைத்து வகையான பலன்களும் செல்வங்களும் வளங்களும் நம் வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்றது ஒரு சத்திய வாக்காகவே அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. கண்டிப்பாக நாகசுப்பிரமணியனை போய் வழிபட்டு நம் வாழ்க்கையில் நம்ம நலம் பெறுவோமாக.